தலைப்பு செய்திகள். பாணந்துறை கடலில் ஜெல்லி மீன்கள் தாக்கியதில் சிறுவர்கள் உட்பட 10 பேர் காயம். குளிப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. பிரபல தனியார் வகுப்பு நிலைய உரிமையாளர் போதைப் பொருளுடன் கைது. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தினத்தையொட்டி தமிழர் தாயகத்தில் மாநாடு. பசிலை இலங்கைக்கு அழைத்து வர சர்வதேச மட்டத்தில் பேச்சுவார்த்தை. முதலமைச்சர் விஜய் வழங்கிய அரசு நியமனங்கள் ரத்து, உயர் நீதிமன்றம் உத்தரவு. விரிவான செய்திகள். பாணந்துறை கடற்கரைக்கு செல்பவர்கள் கடலில் இறங்கி குளிப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் பாணந்துறை கடற்கரையில் கடலில் இறங்கி குளித்த போது ஜெலி மீன்கள் தீண்டியதில் 4 சிறுவர்கள் உட்பட 10 பேர் காயமடைந்து பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாணந்துறை கடற்கரையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட சிறிய அளவிலான ஜெலி மீன்கள் கரையொதுங்கியுள்ளன. கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது இந்த ஜெலி மீன்களுடன் தொடர்பு ஏற்பட்டதால் தோலில் எரிச்சல் மற்றும் காயங்கள் ஏற்பட்டு 10 பேர் அவதிப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைவரும் நலமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடற்கரையில் இன்னும் அதிக எண்ணிக்கையிலான ஜெலி மீன்கள் காணப்படுவதால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாணந்துறை கடற்கரையில் கடலில் இறங்கி குளிப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். கொரண நகரில் உள்ள பிரபல தனியார் வகுப்பு நிலையம் ஒன்றின் உரிமையாளர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஹொரணை நர்த்தனகல பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 15 கிராம் 250 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு கையடக்க தொலைபேசி மற்றும் சிம் அட்டை, இலத்திரனியல் தராசு என்பவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர் ஹொரணை பகுதியைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவரின் மகன் என தெரிய வந்துள்ளது. அதிகாரிகள் நர்த்தனகனவில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றபோது அவர் அங்கிருந்து தப்பியோட முயற்சித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சந்தேக நபர் மீது இதற்கு முன்னரும் போதைப்பொருள் தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமான ஆகஸ்ட் 30 யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டிற்கான முன்னாயத்த கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தினர், அரசியல்வாதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், மாணவர்கள், மத தலைவர்கள் என்ற பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடல் தொடர்பில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஆகஸ்ட் 30 சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் வடக்கு கிழக்கு தமிழக தாயக பகுதிகளில் போராடி வருகின்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில் சர்வதேச மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம் என்று அறிவித்தனர். இலங்கை அரசிடம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தை கையாள்வதற்கோ நீதியை பெற்றுத் தருவதற்கோ எவ்வித நம்பிக்கை மிகு பொறிமுறைகள் இல்லை. சர்வதேச விசாரணையே எமக்கு தேவை என்பதை மாநாட்டில் வலியுறுத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மாத்தறை நீதிமன்றம் விதித்த வழக்கில் முன்னிலையாக தவறியதற்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தற்போது அமெரிக்காவில் உள்ள முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவை அமெரிக்க நீதிமன்ற உத்தரவின்படியே இலங்கைக்கு திரும்ப கொண்டு வர முடியும் என்று முன்னாள் நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். பெசில் ராஜபக்சவை நாட்டிற்கு திரும்ப கொண்டு வருவதற்காக அரசாங்கம் சர்வதேச அளவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படும் தகவல் குறித்து கருத்துரைக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பெசில் ராஜபக்சவை இலங்கைக்கு கொண்டு வருவது சாத்தியம் என்றும், ஆனால் அது எளிதான காரியம் அல்ல என்றும் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இதனை அமெரிக்க நீதிமன்றத்திற்கு பரிந்துரைத்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இன்டர்போலின் ஆதரவுடன் பெசில் ராஜபக்சவை இங்கு கொண்டு வரவும் அவரை கொண்டு வருவதற்கான ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மாத்தறை பகுதியில் 1.5 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக
வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு மாத்தறை நீதிமன்றங்களில் நிலுவையிலுள்ள ஒரு வழக்கில் முன்னிலையாக தவறியடுத்து பெசில் ராஜபக்ஷவுக்கு இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. டெங்கு தடுப்பூசி இலங்கைக்கு பெற்றுக்கொள்வதற்காக அனுமதி கோரி கோரிக்கை படிவம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். நாட்டில் டெங்கு பரவல் நிலைமை மற்றும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மட்டும் 26,136 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது இந்த ஆண்டில் ஒரு மாதத்தில் அடையாளம் காணப்பட்ட அதிகபட்ச டெங்கு நோயாளர் எண்ணிக்கையாகும். எவ்வாறாயினும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டெங்கு நோய்க்கான தடுப்பூசியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டெங்கு நோய் ஏற்படுவதற்கு முன்னர் இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதன் மூலம் பாதுகாப்பு பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புதிய தடுப்பூசி என்பதால் நோய் தடுப்பில் இது எந்தளவுக்கு வெற்றியளிக்கும் என்று தற்போது கூறுவது கடினம். இருப்பினும் பல நாடுகள் இந்த தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கியுள்ளனர். எனவே இலங்கைக்கு இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ளது என்றும் சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கிய அரசு பணி நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 31 பேருக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருந்தார். இந்நிலையில் அரசியல் கூட்டங்களில் பலியாவோருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்க விதிகளில் இடமில்லை என தெரிவித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் அந்த பணி நியமனங்கள் செல்லாது என்றும் அவற்றை ரத்து செய்தும் தீர்ப்பளித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அமெரிக்காவின் சியாட்டல் நகரில் நடந்த உணவு திருவிழாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் கொல்லப்பட்டனர். 5 படுகாயமடைந்துள்ளனர். சியாட்டல் செனட்டில் ஸ்பேஸ் நீடில் பகுதியில் நடந்த வருடாந்த உணவு திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்தனர். மாலை 6 மணியளவில் மர்ம நபர்கள் அங்கு புகுந்து கூட்டத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்றும் 5 படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு ஹார்பர் வியூ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் சியாட்டில் தீயணைப்புத்துறை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக சியாட்டில் நகர மேயர் தெரிவித்துள்ளார். விண்வெளியில் அதிகரித்து வரும் ஆபத்தான குப்பைகளை கண்காணித்து விண்கலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சீனா தனது முதல் வணிக ரீதியிலான கண்டே செயற்கைக்கோள் நெட்வொர்க் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இதற்கான முதல் செயற்கைக்கோள் வடமேற்கு சீனாவிலிருந்து லிஜியான் 1 என்ற வணிக ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. கண்டே திட்டம் என்பது சீனாவின் விண்வெளி பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான விண்வெளி கண்காணிப்பு வலையமைப்பாகும். விண்வெளியில் அதிவேகமாக சுற்றி வரும் ஆபத்தான விண்வெளி குப்பைகளை கண்காணிப்பதும் புவியின் அனைத்து வகையான வட்டப்பாதைகளிலும் உள்ள விண்கல மற்றும் இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்து கண்காணிப்பதுமே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். குறிப்பாக சீனா வேகமாக ஏவி வரும் வணிக ரீதியான பெரும் செயற்கைக்கோள் கூட்டங்கள் விண்வெளி குப்பைகளுடன் மோதி சேதமடையாமல் தடுத்து ஒட்டுமொத்த விண்வெளி பயண விபத்துக்களை தவிர்த்து பாதுகாப்பதில் இந்த திட்டம் ஒரு முக்கிய பின்னணியாக செயல்படுகின்றது. வரலாற்றில் இன்று 1948 இலங்கை நாடாளுமன்றத்தில் முதல் தடவையாக உறுப்பினர்கள் சிங்கள மொழியில் உரையாற்றினர். 1972 இந்தியா பாகிஸ்தான் அரசுகளுக்கிடையே சிம்லா ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்டது. 1984 ஒலிம்பிக் போட்டிகள் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஆரம்பமானது. சோவியத் ஒன்றியம் கலந்து கொள்ளவில்லை. 2010 பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் வடக்கே பாகிஸ்தானிய
ஏர் ப்ளூ விமானம் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 152 பேரும் உயிரிழந்தனர். 2017 ஊழல் குற்றச்சாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு உச்ச நீதிமன்றத்தினால் வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.